ஓம் ஸ்ரீ குருவ்யோ நமக. நீலாதுங்கஸ்த நகரிதடி சுப்தமுத்போக்ய கிருஷ்ணம் பாரார்த்தயம் ஸ்வம் ஸ்ருதி சதஸ் சிரஸ் சித்மத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகலிதம் ய பலாத்கிருத்ய புங்க்தே கோதாஸ்யைனம் இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையால் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் விஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமி மகிழ்ந்து. மார்கழி கொண்டாட்டத்துல இன்னைக்கு பாசுரம் 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலான் ஆகி தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோ பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். போன பாட்டுல ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கு அப்படின்னு வேண்டியவங்க அந்த ஆயர்குல பெண்கள் இந்த பாட்டுல அவங்கிட்ட வேண்டுதலாக என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, திருத்தக்க செல்வமும் அதாவது மகாலட்சுமியோட செல்வமும் சேவகமும் யாம் பாடி ஒன்றை சேவிச்சு நாங்கள் பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி இதில் கேட்குறாங்க. மதுராவில் கம்சனோட சிறைச்சாலையில் தேவகி அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு மகனாக தோன்றி அதே இரவில் கோகுலம் வந்து யசோதைக்கு மகனாக இருந்தான். ஒருத்திக்கு மகனாக அவதரித்து மற்றொருத்திக்கு மகனாகவே வளர்ந்தான் கண்ணன். அந்த ஒரு இரவு, அந்த மாதிரியான ஒரு இரவு, கும் இருட்டு, கொற்ற மழை, வெட்டும் மின்னல், திக்கெட்டும் தகர்த்தெறியும் இடி, கண்களுக்கு தெரியும் வர வானத்திலிருந்து அப்படியே சரசரங்களாக பாய்ந்து வந்து தாக்குவதை போன்ற ரொம்ப பயங்கரமான மழை. இப்படிப்பட்ட இரவை முன்னாடியும் பார்த்ததில்ல, இதுக்கு பின்னாடியும் அந்த கோகுலமும் அந்த கம்சனோட மதுராவும் பார்த்ததே இல்லை. சிறைச்சாலைகள் தாமாக திறக்க வசுதேவரோட கால்களும் கைகளிலும் பிழைக்கப்பட்டிருந்த சங்கிலிகள் தாமாக அருந்து விழ தாம் யாது செய்கிறோம் அப்படின்னு அறியாம வசுதேவர் அசரீரி சொன்ன அந்த கட்டளைய தலைமை ஏற்று கூடையில குழந்தையை கிடத்தி கொட்டும் மழையில சுமந்து செல்ல ஆதிசேஷன் குடையாக விரித்து குழந்தை மீது மழை துளி விழாம தடுக்க யமுனையை கடக்க வேண்டிய நேரம் வந்தபோது கரை புரண்டோடும் யமுனை வெள்ளம் மண்டியிட்டு தரைக்குள்ள புகுந்து மறைய கோகுலத்துல நந்தகோபனோட வாசல்கள் தாமாக திறக்க யசோதை நங்கைக்கு பிறந்த பெண் குழந்தை இருந்த இடத்துல கண்ணனை கிடத்திட்டு அந்த பெண் மகவை எடுத்துக்கொண்டு யமுனையை தாண்டி மீண்டும் மதுராவின் சிறைச்சாலையை வசுதேவர் அடைந்த அந்த மாதிரியான இரவு பொழுது இனி எப்போதும் வரப்போறதும் இல்லை, இதற்கு முன்பு வந்ததும் இல்லை. மதுராவில் பிறந்த கண்ணன் கோகுலம் போறத ஆண்டாளோட தகப்பனாரான பெரியாழ்வார் எப்படி பாடுறாரு வர்ணிக்கிறார் அப்படின்னா, சீதக்கடலுள் உள்ள அமுதன்ன தேவகி கோதை குழலாய யசோதைக்கு போத்தந்த பேதை குழந்தை அப்படின்னு சொல்றாரு. பகவான் வாமன அவதாரம் எடுத்த போது மகாபலி சக்கரவர்த்தியோட மனைவி வாமனாக வந்த குழந்தை அந்த வடிவ பெருமானின் திருக்கோலத்தை பார்த்து இப்படி ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கும் பேரு தனக்கு வாய்க்க வேண்டும்னு பல பிறவிகள்ல தவம் செஞ்சா. அதுபோல தெய்வமே தனக்கு மகவாக வேண்டும் அப்படின்னு பல பிறவிகள்ல யசோதை செய்த தவப்பயனுக்கு அருள்ற விதத்துல தான் எப்படி தசரத சக்கரவர்த்திக்கு 4 புதல்வர்கள் பிறந்ததோ அதே மாதிரி வசுதேவரும் தேவகியும் நந்தகோபனும் யசோதையும் ஆகிய 4 செய்த தவப்பயனா இந்த 4 பேருக்கும் ஒரே மகனா ஒருத்திக்கிட்ட பிறந்து யசோதை பெற்ற பிள்ளை மாதிரியே எல்லாரும் நினைக்கும்படி இன்னொருத்தி மகனாய் வளர்ந்தான் அந்த கண்ணன். தான் சிறைச்சாலையில பிறந்தாலும் வளர்வதற்காக கோகுலம் புகுந்தபடினால ஒளித்து வளர அப்படின்னு மங்களாசாசனம் சொன்னா ஆண்டாள். இவ்வாறு வளர்ந்தான் கண்ணன். இந்த உண்மைய நாரதர் மூலம் அறிந்த கம்சனோட வயிற்றுல தீயே பிடிச்சிருச்சு. ஆமா,
தன்னை கொல்வதற்காக பிறந்த சிறுவன் எங்க இருக்கிறான் அப்படிங்கிறத தெரியாம மனோபயத்துல வாழ்ந்து கொண்டிருந்த கம்சனுக்கு உண்மை தெரிந்ததும் பய உணர்வு வந்துருச்சு. அணையாத தீ கொழுந்தாகி அடி வயிற்றுல குடிகொண்டு உடம்பெல்லாம் கொதிச்சு அப்படியே தகிச்சு போச்சு. தன்னால இந்த குழந்தை கொல்லப்படுவான் அப்படின்னு நினைச்சிருந்த கம்சனோட சிந்தனை பொய்த்து போக அவனோட வயிற்றுல நெருப்பாகி நின்றான் இந்த நெடுமால் கண்ணன். இதைத்தான் ஆண்டாள் சொன்னாங்க, தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே அப்படின்னு. உன்னை தொழுது வந்தோம் கண்ணா, எங்களோட நோன்புக்கு வேண்டிய பொருளான பறையை தந்தீன்னா திருவாகிய மகாலட்சுமி விரும்பும் உன்கிட்ட உள்ள திருவுக்கு தக்க செல்வத்தையும் உனது வீர பராக்கிரமங்களையும் நாங்கள் பாடி உன்னை பிரிந்து வாடும் துன்பமும் மறந்து குளிரிலே வந்த வருத்தமும் தவிர்த்து மகிழ்வெய்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. போன பாட்டுல பறையை நாங்களாகவே எடுத்துக்கொள்வோம் என்று உரிமை பாராட்டியவர்கள் அந்த எண்ணம் அன்பினால் நேர்ந்த அகந்தை என்பதை அறிந்து அவன் தராமல் எதுவுமே நமக்கு கிட்டாது அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து இந்த பாடல்ல யாசகம் செய்கிறாங்க. என்னே கிருஷ்ண அனுபவம், கிருஷ்ணாவதாரத்தின் பிறப்பு வளர்ப்பை 4 வரிகள்ல இந்த பாடல்ல ஆண்டாள் விவரிச்சிட்டாங்க. இப்போ இந்த பாசுரத்தோட உட்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பகவானின் பெருமைகளை பாடுவதிலேயே பக்தர்கள் இன்பம் அடைகிறாங்க. அந்த ஒன்றே தன்னோட வருத்தத்தை போக்கி மகிழ்வை தரும் அப்படிங்கிறது தான் இந்த தத்துவம். அதுக்கு அவனை உணர்ந்து அவன் பெருமைகளை பாடி அதுவே தங்களுக்கு போக்கு வீடாய் கொள்வர் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தோட உள்ளுரை பொருள். இதுல ஸ்ரீமத் ராமானுஜர் குறித்து ஆண்டாள் தேவி என்ன கருத்தை வச்சு பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாடல்ல வசுதேவருக்கும் தேவகிக்கும் மதுராவின் சிறைச்சாலையில அவதரிச்ச கண்ணன் அதே இரவுல கோகுலத்திற்கு கொண்டு வரப்பட்டு யசோதைக்கு மகனாக சேர்க்கப்பட்டு வளர்க்கப்பட்ட வரலாற்றை தான் முதல் 2 வரிகள்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இதோட ஆள் பொருளாக ஆண்டாள் மனதிற்கொண்டு மங்களாசாசனம் செஞ்சது ராமானுஜரோட வாழ்க்கையில் நடந்த வரலாற்று நிகழ்ச்சியின் அடிப்படை. ராமானுஜர் அத்வைத்தியான யாதவ பிரகாசர் கிட்ட கல்வி பயிலும் நேரத்துல யாதவ பிரகாசரின் தவறான போதனைகளை ராமானுஜர் சுட்டி காட்டியதை கண்டு மனது பொறுக்காத யாதவ பிரகாசர் தன்னோட சீடர்களை எல்லாம் கங்கா யாத்திரை செல்ல வேண்டுமென ஏற்பாடு செஞ்சு கங்கையில நீராடும் பொழுது ராமானுஜரை கொன்று கங்கை நதியிலேயே அழிச்சிடணும் அப்படின்னு யாதவ பிரகாசரோட திட்டம் தீட்டி தனது அந்தரங்க சீடர்களிடம் மட்டும் இதை பற்றி சொல்லியிருந்தாரு. இதனை அந்த யாத்திரையில் உடன் வந்த ராமானுஜரோட சிற்ற அன்னையின் புதல்வனான கோவிந்தன் தெரிஞ்சுக்கிட்டு ராமானுஜரை அந்த கூட்டத்திலிருந்து பிரிச்சு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாரு. ராமானுஜர் யாதவ பிரகாசரின் கூட்டத்தை விட்டு விந்திய மலைக்காட்டுல நள்ளிரவுல அப்படியே தானா வழியே வந்தபோது பின்னோக்கி நடந்த களைப்பினால ஓரிடத்துல அப்படியே படுத்து உறங்கிட்டாரு. பெருமாளும் பிராட்டியும் வேடவனும் வேடுவச்சியுமாக வேடம் போட்டு பொழுது புலரும் காலை காட்டுல துயில் நீத்து எழுந்த ராமானுஜரோட தாகத்திற்கு தண்ணீர் கேட்க அந்த காட்டுல தண்ணீர் எங்கிருக்கிறது என ராமானுஜர் வினவ இதோ இந்த பக்கத்துல தான் அப்படின்னு அவங்க கை காட்டிய திசையில ராமானுஜர் பார்க்கும்போது காஞ்சிபுரமும் காஞ்சி வரதராஜர் பெருமாளுக்கு திருமஞ்சனத்திற்காக தீர்த்தம் கொண்டு செல்லும் சாலை கிணறும் தெரிய ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவர் உறங்கியது விந்தியமலை காட்டுல, இப்போ எழுந்தது காஞ்சிபுரத்துக்கு அருகில. எம்பெருமான் தன்னை ஆட்கொண்ட நிகழ்வை எண்ணி வியந்து போய் அப்போ கலக்கமற்று இப்போ காஞ்சி நகரை வந்து அடைஞ்சிட்டாரு. இப்போ ராமானுஜரோட வாழ்க்கையில ஒரே இரவுல இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதை வச்சு இந்த பாசுரத்தை யோசிச்சு பார்த்தா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு ஆச்சாரியரோட மேன்மைய ஆயர்குல பெண்கள் போல தன்னை வரித்து கொண்ட ஆண்டாள் அழகு தமிழ்ல மங்களாசாசனம் செய்கிறாங்க. இத்தோட இந்த பாசுரத்தோட விளக்கம் முடியுது. மீண்டும் நாளை பாசுரத்துல நாம சந்திக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா, அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர். பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்
கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உடைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஓம் ஸ்ரீ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.